இந்த படத்தோடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணண்ணே வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன், எல்லோத்துக்கு போறவங்களுக்கு அவ வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா முத எனக்கும் பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆயிட்டாரு. நான் இன்னும் தலைவன் ஆகாம இருக்கேன். அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவனாக. ஏன்னா மக்கள் தலைவனில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால நிச்சயம் பெரிய தலைவன் ஆயிருவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவியன் சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க. அண்ணே எங்க இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஷாட் உங்களுக்கு தேன் 4 மணிக்கு நீங்க அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு தான் போயிட்டேன். போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகல. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆளு யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ள இருந்து இப்படி பார்த்தாப்புல பார்த்துட்டானே, இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுனே. நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்க. டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் தான் யாரு, அவன் துருமுலையே இருப்பாயா, அங்கிட்டு சந்தத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. மக்கள் தலைவா இந்த கதையை முத ரங்கநாதன் சார் மூலியமா எஸ் சந்திரசேகர் சார்கிட்ட சொன்னேன். அவர் எப்படிங்க இது உங்களுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த கதை ஒரு 10 ரூபா பாட்டில் மேட்ரு. அப்போ வேற அந்த 10 ரூபா ஒரு பிரளியமாக இருந்தது. பல மணி நேரம் சந்திரசேகர் சாரும் நானும் வந்து இந்த கதையை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் பல சீன்கள் அவரது சொல்லி, அதுலேயும் ஒரு முக்கியமாக ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹீரோவை எதிர்த்து 2 எதிரெதிர் துருவங்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, சார் இது எப்படி சார், லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு. அதெல்லாம் அரசியலில் நடக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ அது சில விஷயங்கள் பேச்சுவாக்கில் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் மக்கள் தலைவான்னு அவர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் சில விஷயங்கள், அது இங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அரசியல் அப்படின்னு பார்த்துட்டா அதில் ஒரே ஒருத்தர் அவர் ராதாரவி சார் தான் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டு, அவரை தேடி போய் இந்த கதையை சொல்லும்போது என்னை மேலே எங்களையும் பார்த்துட்டு அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் கூடயும் நான் பழகியிருக்கேன். அரசியல் அத்துப்பிடி எனக்கு தெரியாத, எனக்கு புரியாத சில விஷயங்களும் எப்படி உன்னால் யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சம்பளத்தை குறைக்கிறதுக்கு விட்ட போட்டேன். இந்த கதை கோடியாக கொட்ட போகுது, அப்போ என்ன அப்படின்ட்டாரு. அவர் வாக்கு பொண்ணாகட்டும். நான் கதையை வந்து ஒரு புள்ளி தான் போட்டேன். அவர் சீன்ஸு அவர் அப்படியே கோலம் போட்டார். அவர் மிக பிரமாதமாக, நான் என்ன நினச்சேனோ அதை காட்டிலும் டாப் டக்கராக இருக்குது. எங்கள் அப்பா ரத்த கண்ணீர் எடுத்தார், அவர் ஒரு வித்தியாசமாக எடுத்தார். அதே மாதிரி நீயும் அப்படி எடுக்கிற அப்படின்னாரு. ஐயோ என்ன சார் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து ஆரம்பித்ததே வேறு ஒரு மாதிரியான ஒரு நடிகர்கள் ஒரு சூழ்நிலையில் தான். என்னுடைய குருநாதர் எஸ்ஏசி சார் வந்து இதில் நடிக்கணும் அப்படின்னு ராம்தேவ் கேட்டார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கதை சொன்னோம். முதல்ல அவர் ஓகேனார். இருந்தாலும் நான் ராம்தேவ்கிட்ட சொன்னேன், இது வந்து இப்போ ஓகே, இது சரியாக வராது, அதில் சில பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை முயற்சி பண்ணுவோன்னாரு. அது கடைசியில் அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் உண்மை. அதுக்கப்புறம் யார் நடிக்கலாம், எங்கள் டைரக்டருடைய கேரக்டரில் யார் நடிக்கலான்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இது ராதாரவி சார்னு மட்டும்தான் நடிக்க முடியும். அப்போ கேட்டார், ஹீரோ யார் நடிக்கலாம், வேறு யாருமே நடிக்க முடியாது. அமாவாசை சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டரு, அது இன்றைக்கி ரவி மரியா மட்டும்தான் பொருத்தும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இன்றைக்கி பொருந்தி வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்குங்கிறது மட்டும் உண்மை. ராம்தேவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தான் நினச்சதை சாதிப்பார்.
யார் பாதிக்கிறாங்களோ இல்லையோ அவர் பாதிக்காமல் சாதிப்பார். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவர் ஷூட்டிங் போனார். அங்கே அருமையான ஒரு தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் கிடைச்சார். அது அவருடைய உழைப்பு, இவருடைய நம்பிக்கை. அந்த படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. குறிப்பா இந்த படத்துல எனக்கு கதாநாயகன் அந்தஸ்து வழங்கிய இயக்குனர் ராம்தேவ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கவிதாலய சரவணன் சார் அவர்களுக்கும் பேச்சளவில் நன்றியா இல்லாமல் செயலளவில் எதிர்காலத்தில் இருப்பேன்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க கூட்டத்துல ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு ரவிமரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரறம் இருக்கு ரவிமரியாட்ட. அவர் ஒரு படத்துல வந்து நான் திருநங்கையா நடிக்க வச்சேன். நீங்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையா நடிச்சாரு. மீசல் எடுத்தாரு, மொத்த உடம்புல இருக்க எத்தனை முடியையும் வலிச்சுட்டு படத்துல வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கத்துட்டு வந்து நடிச்சாரு. இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய டெடிகேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு, அர்ப்பணிப்புலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவிமரியாட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையா 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டாரு. ஒரு முறை நான் கேட்டேன், சினிமால ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9 நீ எந்திரிச்சாக்க கீழே விழுந்துருவா. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சாதான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிகேஷன் தான் அவர் இன்னைக்கு ஹீரோவா மாத்திருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பாரு. என்னுடைய தொடர்ந்து 3 படங்கள் நடிச்சாரு. இப்ப சமீபத்தில் படங்கள் அவர் பயன்படுத்த முடியல. முந்தி நீ வந்து ஒரு சாதாரண நடிகனா இருந்த உன்னை வந்து சின்ன சின்ன ரோல்ல பயன்படுத்த முடியும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகனை மாறிட்ட. உன்னை சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ வந்து இப்ப வந்து பி கிரேட்ல இருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்டா மாறிக்கிட்டு இருக்கிற. அதனால கரெக்டான டயத்துல கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தில் நடக்க நான் நம்புறேன். ரவிமரியா மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். இந்த படத்தில் இன்னொரு சாங் ஒன்று இருக்கு, டியூட் சாங். அதை போட மாட்டாங்க, ஒருவேளை ஒய்ஃப் வந்துருக்கான்னு தெரியல. அதுக்கு இப்போ பார்த்துட்டு கட் பண்ணிருக்க, ட்ரெயிலர் போட வேணாம். ட்ரெயிலர் போட்டால் சென்சார் பிரச்சனை, அந்த டியூட்டை போட்டால் வீட்டில் பிரச்சனை. அதனால 2 இங்கே வந்து கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த சாங் கிட்ட இருக்குது. நான் அவங்க ஒய்ஃபுக்கு நம்பர் வாங்கி அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு இருக்குங்க, ஒரு ஹீரோ அவனு இருக்குமெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் நான் ஒரு படம் நடிச்சிருந்தேன், இப்போ இன்னொரு படம். அதுக்கு தான் மீசை வச்சது. அது போகும்போது டைரக்டர் கேட்டேன், அப்பா சின்ன முடிஞ்சுதா, நான் இது தாடியோடு இருப்பேன், மீசை வைக்கிற மாதிரி இருக்கு. இல்லை சார் முடிஞ்சிச்சு, ஏன்னா அப்படின்னு காசனை கொடுக்கணும்ல, முடிஞ்சிட்டாரு. அப்போ ஷூட்டிங் போய் கூட கஞ்சாகர் படிச்சுக்கிருக்காரு. அவர் திடீர்னு சார் நான் 2 மணிக்கு நான் போயிடுறேன்ட்டு அந்த டைரக்டரை பெர்மிஷன் வாங்குறாரு. நான் கேட்கல, எதுக்கு போகிறீங்க? எனக்கு ரிஹர்சல் இருக்குது. நாப்பில் என்ன ரிஹர்சல்? டான்ஸ் ரிஹர்சல் இருக்குது. கஞ்சாகருக்கு டான்ஸ் ரிஹர்சலா? எனக்கு புரியல. என்னங்க டான்ஸ்? இல்லைங்க உங்களுக்கு ரிஹர்சல் நாப்பில். எனக்கு இல்லைங்க, இந்த ரவிமரியாங்க, ஐயோ அவர் ஹீரோ பண்ணுறாரு இல்லைங்க. ஆமாம், அதில் நாங்கள் டான்ஸ் நானும் கூட ஆடுறேன். அவர் ரிஹர்சல் தொலைய வேண்டியதானே, என்னையை கூப்பிடாருங்க நாப்பில். ஏன்னா இவர் அவர் போடுற மூமெண்ட்டு நானும் போடணுமா, அப்புறம் என்ன கூப்பிட்டாருங்க. சரின்ட்டு அனுப்பியாச்சு. 2 நாள் தொடர்ந்து போனார். 2 நாள் கேப் விட்டுச்சா, அவுட்டூரில் ஷூட்டிங். கஞ்சாகர் போகிறாரு, கை இறங்கிச்சு. ஓ என்னன்னாப்புல, தைலந்து ஏறாப்புல, அங்கே கிளினிக்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாப்புல. என்ன கஞ்சா அண்ணன் சித்தப்பும் பார்ப்பல. என்னன்னாப்புல, இந்த ரவிமரியா பண்ண வேலை இருக்கே என்னப்புல. அந்த ஆடி சொல்ல வேண்டிய என்னையே கூட ஆட வச்சு ஒரு சரி மூமெண்ட்டில் தட்டு. அப்பொழுது அவர் ஹீரோ ஓகே, அவர் ஃபோர்ஸ் ஆட்டார், நான் கீழே விழுந்துட்டேன், முடிஞ்சு கதைன்னார். ஏன்னா இல்லை அடிக்காதீங்க இருங்க, உண்மை வச்சுன்னா உடனே சொன்னேன் கேட்குறாரு இங்கே. ஆனால் என்னன்னா ஒரு ஹீரோ ஆகிட்டோம், ஹீரோ ஆகிறோட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சாங் ஆடுறதுக்கான பிரச்சனை இருக்கே, சாரை வச்சு சொல்லியிருக்கு, பாய்கிற சாரை வச்சு. இந்த சாங் தான் பெரிய பிரச்சனை, அது ஆடுறது தான் பெரிய பிரச்சனை. என்ன அதில் ஹீரோ வர்றது பெரிய பிரச்சனை இல்லை, அது சாங் இருக்காமல் இருக்கணும். சாங் இருந்துச்சு, டியூட் வேறு. அதில் சொல்கிறேன், ஒரு உதாரணம், ஹீரோ ஆகிட்டோம், சாங் ரிஹர்சல் பண்ணணும், கூட நடிக்கணும், குடும்பப்படுத்தணும். என்ன இவ்வளோ பண்ணியிருக்காரு ரவிமரியா அவர்களுக்கு. இப்போ வந்து ஒரு காமெடி சார்ந்த ஒரு ஹீரோக்கள் இல்லை, அந்த கொடையை திருத்து வைப்பா. நன்றி, வணக்கம். திரைப்படத்துல பல ஜானர் இருக்கிற மாதிரி அரசியல் நையாண்டி படம், பொலிட்டிக்கல் சாட்டையர் என்பது ஒரு ஜானர். ஷோவுடைய பல படங்கள் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கு. பிரச்சனைகள் வரும், அது வந்து என்னன்னா அந்த படத்தினுடைய ஜானருடைய தன்மை. அது அவர் வந்து உண்மையே உன் விலை என்ன போன்ற படங்கள்லாம் இருக்கு. துக்ளக், இன்னும் சில படங்கள், சோ எழுதிய படங்கள், கலைஞர் எழுதிய பல படங்கள் அரசியல் நையாண்டி விமர்சனங்கள் இருக்கு. மணிவண்ணன் சார் எடுத்த படங்கள்ல அமாவாசை கேரக்டர் இருக்கு.
அது போன்ற படங்கள்ல அரசியல் விமர்சனங்களும் அதை வந்து எப்படி வந்து நம்ம சென்சார் மட்டும் இல்ல, நம்ம வந்து அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த கருத்துக்களை வந்து நம்ம எப்படி உண்மைதானே சொல்றோம். ஆனால் நாட்டுல நடக்கிற விஷயத்த ஒரு கதையாக கலையாக மாற்றும் போது அதை அனைவரும் ஏற்க தகுந்த விதத்தில் சொல்ல தெரிந்த கலைஞர்கள் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். எனக்கு இந்த ராம்தேவ் மேல அவர் பேசியதை வைத்து, நானும் அவரோட பழகினதில்லை, அவர் பேசியதை வச்சு அதை ஒழுங்கா அதை நகைச்சுவையோட ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து அவருடைய மற்றவர்களெல்லாம் கேமராமேன், மியூசிக் டேரக்டர்லாம் பற்றி சொன்னாங்க. ஒரு செலெக்ஷனுக்கு பொண்ணு வந்தது, வரிசையா எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு வந்து இது செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்தது. என்னம்மான்னு கேட்டேன். என்ன சார் அழகா இருந்ததா எடுப்பீங்களா, நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எதையும் யோசிக்காம இந்த பொண்ணு தான் எனக்கு ஹீரோயின் சொன்னார். பார்த்தீங்களா, அந்த குட் ஹார்ட் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த கவுண்டமணி சார் வந்து வீரப்பண்ணை வச்சு டைலாக்ஸ் எல்லாம் எழுதிப்பார். அந்த அவங்களுடைய சீக்வன்ஸை அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க தனியாக, அதாவது தயாரிப்பாளர்களை விட அந்த படத்தோட டைரக்டரை விட அவங்க ஒரு தனியாக ஒரு டீமாக வேலை செஞ்சு அந்த படத்துக்கு என்னென்ன நம்ம எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில் இவர் ஒரு இயக்குனருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதனால் தம்பி ராம்குமார், அவர் பேர் ராம்குமார், ராம்தேவ்னு சொன்னது நான் யாரோ புது ஆளுன்னு பார்த்தேன். நம்ம பையன் நம்ம ஆஃபீஸில் இருப்பான், என் ஆஃபீஸில் வளர்ந்த பையன்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக நீ வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பேசிட்டாப்புல, குழந்த மாதிரி. அன்னி விவரமானவன்டா, சும்மா இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டிருக்காத என்ன, கரெக்டான சம்பளத்தை பேசி வாங்கி கொடு என்ன. பாவம் இப்போ அண்ணன்மார்கள்லாம் எவ்வளவு அரசியலை பார்த்துருப்பாங்க, இங்கே கொண்டாந்து சினிமாவில் கொண்டாந்து விட்டு உன் அரசியலை காட்டாதடா. இது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவங்கெல்லாம் அரசியல் சொற்பொழிவாளர்களில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. இப்போ நம்ம எல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சினிமாவுக்குள்ளே இழுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக போகுது சார். நம்மளும் இஷ்டத்துக்கு பேசிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு சினிமாக்காரங்க ஆயிடுறாங்க. நம்மளும் சினிமா மேடையில் சில டைமில் அரசியலை பேசுகிறோமா, இப்போல்லாம் கலந்துருது ஒன்றோட ஒன்றா. அதனால் தைரியமாக நம்ம இவங்ககிட்ட ஈஸியாக அரசியலும் பேசிக்கலாம், சினிமாவும் பேசிக்கலாம், அரசியலை கற்றுக்கலாம். பழக்கருப்பையா அண்ணன் மூலமெல்லாம் நிறைய விஷயங்கள். அது அவர் வந்து சமீபத்தில் ஒரு 2-3 ஸ்பீச்சஸ் கேட்டேன். சிலது முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா அதுவும் உண்மை இருக்கும், இதுலேயும் உண்மை இருக்குது, இன்றைக்கி பேசுகிறதுலையும் உண்மை இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் அண்ணே.